ராஜ்யத்தை ஆசைப்பட்டு விபீஷணன் வந்தான். இது ஹனுமாருடைய வார்த்தை. அடுத்து ராமனே சொல்லுகிறார், ராஜ்யத்தை ஆசைப்பட்டு தான் விபீஷணன் வந்தார்னு சுக்ரீவன் இடத்துல சொல்றார். இதை நம்முடைய ஆச்சாரியர்கள் எடுத்து விரிவாக ஆராய்ந்திருக்கிறார்கள். விபீஷணன் ராஜ்யத்துக்காக வந்தாரான்னு பார்த்தால் ஒரு நாளும் கிடையாது. அவருடைய வார்த்தையை பார்த்தாலே தெரிகிறது, ராஜ்யத்துக்காக ஒருவன் வந்தால் பவத்கதம்மே ராஜ்யம் ச ஜீவிதம் ச சுகானிச்சன்னு விபீஷணன் சொல்றார். ராமா, நான் என்னுடைய லங்கை தொடர்புகள் அனைத்தையும் விட்டு விட்டேன். இனிமே என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சுகம், என்னுடைய ராஜ்யம் எல்லாமே உன் திருவடிதான். உன் திருவடியை தவிர வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம் என்று விபீஷணன் சொல்லி இருக்கிறார். அதனால் விபீஷணன் ராஜ்யத்தை ஆசைப்பட்டு வந்தார்னு சொல்லுவது தவறு. ராமனுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், தர்மத்தின் பக்கம் நிற்க வேண்டும், ராமனுக்கு தொண்டு செய்ய வேண்டும். இவ்வளவுதான் விபீஷணனுக்கு ஆசையே தவிர ராஜ்யம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் கவலை கிடையாது. ராட்சச குலம் வாழ வேண்டும், அதற்கு ராவணனை அழிக்க வேண்டும். குலம் வாழ்வதற்கு தான் ராஜாவாக இருக்கணும்னு அவனுக்கு எண்ணம் சற்றும் கிடையாது. அப்ப ஏன் ஹனுமான் அப்படி சொல்லுகிறார்? ஏன் ராமனே அப்படி சொல்லுகிறார்னால் சுக்ரீவன் அப்பதான் ஏத்துப்பார். சுக்ரீவன் இடத்துல போய், ஐயோ இவர் பெரிய பக்தர், என்னையே சரணமாக பற்றி கைங்கரியம் பண்றதுக்காக வந்தார்னு சொன்னா ஏத்துக்க மாட்டானோ இல்லையோ. இவர் ஒரு தம்பி, சுக்ரீவனும் இத்தானே பண்ணார். வாலியை அழித்து தான் பட்டத்தை அடைவதற்கு ராமனை சகாயமாக கொண்டான் சுக்ரீவன். அவனிடத்துல சொல்லும் போது இப்படி சொன்னால் தானே ஏற்றுக்கொள்வான். ராவணனை கொன்று விபீஷணன் தன்னை ராஜாவாக ஆக்க வேண்டும்னு ஆசைப்படுகிறான், அதற்காக வந்திருக்கிறான்னு ரெண்டு பேரும் சொல்றா. ஆனா அது மேலோட்டமான பொருள். உண்மையான பொருளை பார்த்தால் அவன் அதற்காக வரவில்லை, ராம கைங்கரியத்துக்காகத்தான் வருகிறான். எப்படி தெரிஞ்சுக்கலாம்னால், இதுக்கு மேல ஒரு வார்த்தை ராமன் சொல்ல போகிறார். சுக்ரீவன் தான் விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறாரோ இல்லையோ. விபீஷணா, நான் உனக்கு பட்டம் கட்டுகிறேன், நீ தான் லங்கைக்கு அரசன் அப்படின்னு ராமன் சொல்றார். விபீஷணன் என்ன சொல்லியிருக்கணும்? ரொம்ப நன்றி ராமா, இதைத்தான் கேட்டு வந்தேன், நீ பண்ணதுக்கு ரொம்ப கிருத்தஜத்தைன்னு சொல்லணுமோ இல்லையோ. வாயே திறக்கல. உனக்கு என்ன கைங்கரியம் வேணுமோ சொல்லு ராமா, பண்றேன். இவ்வளவுதான் அவர் சொன்ன வார்த்தை. ராஜ்யத்தை பெற்ற பிறகும் ராஜ்யத்துக்கு நன்றின்னு ஒரு வார்த்தை வால்மீகி ராமாயணத்துல கிடையாது, கம்பராமாயணத்துல கிடையாது, எந்த ராமாயணத்தையும் தேடி பாருங்க, ஆழ்வார் பாசுரங்களிலும் கிடையாது. அதை பத்தி மௌனமாக இருந்து விட்டு, சரி அவர் அதோ இதை கொடுக்கிறார், ராமனுக்கு விபீஷணன் ராஜாவா ஆக்கி பார்க்கணும்னு ஆசையே தவிர விபீஷணனுக்கு ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்கிற ஆசையே கிடையாது. ஆனால் அதற்கு மௌனம் காத்து விட்டு, நீ என்ன ஆணையிடுகிறாயோ செய்கிறேன் ராமான்னு விபீஷணன் சொன்னாராம். அப்ப அவர் ஆட்சி செய்ததும் ராமனுடைய ஆணையின் பேரில் ஆட்சி செய்தாரே தவிர தான் ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு செய்யவில்லை. ஒரு சரணாகதனுக்கு என்னென்ன தன்மைகள் இருக்க வேண்டுமோ அது எல்லாமே விபீஷணிடத்துல உண்டுன்னு தெரிவிப்பார்கள்.